மீண்டும் மீண்டும் கரூரில் டிஎன்டி கார்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட நம்ம தொடர்ந்து அப்டேட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த டைமும் உங்களுக்காக ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே போட்டிருந்த எல்லா கார்ஸும் மூவ் ஆகிருக்கு. டோட்டலாக ஃபுல் கலெக்ஷன்ஸ் கார் பார்க்க போகிறோம். டிஎன்டி கார்ஸை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு குவாலிட்டியான லோ பட்ஜெட் கேட்டகரியிலேருந்து மிடில் பட்ஜெட் கேட்டகரி வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். மல்டி பிராண்ட் இருக்கும், எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு சொல்கிறது தான். அதே மாதிரி உங்களுக்கு குறைந்த முன்பணம், எவ்வளோக்கு எவ்வளோ குறைந்த முன்பணத்தில் உங்களுக்கு கார்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க. ஒவ்வொரு காருக்கும் ஐடி வேல்யூவை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இன்னைக்கு இந்த அப்டேட்டில் என்னென்ன கார்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்விஃப்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குங்க, மாருதி சுசுகியில் அல்டோ கேட்டன், இந்த லைனில் ரெனால்ட் குவிட், ஹோண்டா இயான், ஃபோக்ஸ்வேகன் ஆம்பியோ, ஹோண்டா அமேஸ், i20, டீசலில் டஸ்டர் ஒரு 2 வண்டி பார்க்குறோம். ஆஸ்பயர், டொயோட்டாவில் எட்டியோஸ், மெர்சிடிஸ் இ கிளாஸ் டீசல் அவைலபிளாக இருக்குங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க, இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே உள்ள கார்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 80 to 90% லோன் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த முன்பணம் தான் விவரத்தை நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணியிருக்கேன். நம்ம சிட்டிஸில் வந்து இ கிளாஸுங்க 250 டீசல் வேரியண்ட்டுங்க. ஸோ இந்த வண்டியும் அவைலபிளாக இருக்குது. வாங்க, ஓனர் என்ன உள்ளே இருக்காரு. ஸோ அவர்கிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. ஓகேண்ணா, ரொம்ப நாள் அப்டேட் கூப்பிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல எங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு? உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆதரவு வந்துட்டு எப்படி சொல்ற அல்ல குறையாத மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே இன்ன வரைக்குமே 2 months முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு இன்ன வரைக்குமே உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்குண்ணா. முடிஞ்ச அளவுக்கு வண்டி மேக்ஸிமம் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரிங்கண்ணே, நம்ம அட்ரஸ் சொல்லிருங்கண்ணே. ஆனால் அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருச்சியில இருந்து வந்தாலும் சரி, கரூர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி, சுங்கக்கேட்டர் ஜங்ஷன்ல இறங்கினீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல தாந்தோணிமலை கோவில் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஆப்போசிட்ல நடந்து வந்தீங்க அப்படின்னா தாந்தோணிமலை யூனியன் ஆஃபீஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. அது டிஎன்டி கார்ஸ் கரூர், டிஎன்டி கார்ஸ் கரூர்னு கூகுள்ல மேப்ல போட்டிங்கனால அட்ரஸ் லொகேஷன் வந்து பின் ஆயிடும், நீங்க வந்துடலாம். ஓகேண்ணே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார் என்ன கார்னு பார்க்குறோம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. 2015 கடைசி 16 ரெஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணா. ஒரு 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. பென்ஸ் இ கிளாஸ்ல 250ங்கண்ணா. வண்டி பாருங்க, வண்டி குவாலிட்டி காட்டுங்க. இதுல என்ன எல்லா விதமான ஃபியூச்சர்ஸும் வந்துரும், அதனால தனியா சொல்லணும்னு இது இல்ல, தேவையில்லை. ஆமா, மோட்டரைஸ் சீட்டு, சன்ரூஃப், சிங்கிள் பேனல் சன்ரூஃப் வந்துருங்கண்ணா. ஆனா உள்ள பேனோரமிக் சன்ரூஃப் இருக்குன்னு கிளாத்திங் பார்த்தேன். ஆமாண்ணா, ஓபன் ஆகல, பட் உள்ள இருக்கு. இன்டீரியர்ஸ்லாம் பாருங்க, அப்படியே ஒரு புது வண்டியில எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு. ஓடிக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கன்னா. ஷோரூம் சர்வீஸ் தாங்கண்ணா. பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடலாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு. ஆட்டோ கியருங்க. உங்களுக்கு லக்ஸரி கார்ஸ்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தானே? ஆமாங்கண்ணா. இன்ஜினோட குவாலிட்டியுமே அவ்வளவு சூப்பரா இருக்குங்கண்ணா. சின்ன நாய்ஸ் கூட இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. டயர்ஸுமே ஒரு 70% கண்டிஷன்ல சூப்பரா இருக்குங்கண்ணா. எவ்வளவு கேக்குறீங்க இதுக்கு? ஆனா இந்த மெர்சிடஸ் பென்ஸுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16,95,000 ரூபாய் கேட்கறோம்னா. பிரைஸ் ஃபிக்ஸ்ட்ல தான், அதுல சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வெளியே செக் பண்ணி பாருங்க. 19 ரூபாய் 20 ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெஸ்டா கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தாங்கண்ணா. பேசி எடுத்துக்கலாம். பெஸ்ட் பிரைஸ் தான் சொல்லியிருக்கேன். அதுல இருந்து நெகோஷியபிள் வேணாலும் அதுல இருந்து ஏதோ சின்னதா நெகோஷியபிள் பண்ணி எடுத்து தர முடியும். ஓகேங்கண்ணா. ஒரு பென்ஸ் லவர்ஸ்க்கு சூப்பரான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்க எடுத்துக்கலாம். ரெனால்ட் டஸ்டருங்கண்ணா. 2017 மாடல், 18 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்கண்ணா. ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வண்டி, 85 PS RXZ டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கண்ணா. வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஓவரால் ஓடி கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. ஷோரூம் சர்வீஸ்லேயே தான் இருக்கு வண்டி. வண்டி பாடி லைன், மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கு. 85 PSங்கிறனால மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி மைலேஜ் ஒரு 17 வரைக்கும் கிடைக்கும்னா, லாங்க்கு ஒரு 19-20 வரைக்கும் கிடைக்கும். பாடி லைன் ஃபுல்லாக காட்டிடுங்கண்ணா. வண்டி சூப்பராக இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸு, டியூவல் ஏர் பேக் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும். டயர்ஸ்னாலுமே ஒரு 80% கண்டிஷனில் இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது வண்டி. நல்லா இருக்கு, வண்டி செம்மையாக இருக்குங்கண்ணா. எவ்வளோ கேட்குறீங்க? ரெஜிஸ்ட்ரேஷனுமே பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் நம்பர்ண்ணா, ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த வண்டிக்கு நம்ம கரூர் ட்ரெஸ் அண்ட் ட்ரைவ் காஸ்ட்டில் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,85,000 ரூபா கேட்குறோங்கன்னா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, இதெல்லாம் சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க. நான் ஹுண்டாய் எலைட் i20 2015 மாடல், ஒரு டீசல் காருங்கண்ணா. ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்ல டீசல் காரு, 2015 மாடல்னா ஒரு ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஓடிக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்கு.
ஓகேங்களா. நான் இன்டீரியர்ஸில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துரும்னா, ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், 2 ஏர் பேக் வந்துருங்கண்ணா, சீட் கவர்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, நூடுல்ஸ் மேட்டு, ஃபுல் மேட்டு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கண்ணா. நான் மைலேஜ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சிட்டிக்கு ஒரு 20 வரைக்கும் கிடைக்குங்கண்ணா, லாங்க்கு வந்துட்டு ஒரு 22 தாராளமாக கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் வைஸ்மே ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,25,000 கேட்குறோங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, இல்லை சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம்னா. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் 4,00,000 ரூபா வரைக்கும் நம்மளால் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும்னா. பேலன்ஸ் இனிஷியல் கட்டுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் இன்றைக்கி நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேர் வந்துட்டு மோகன்ங்கண்ணா. அவர் வந்து நம்ம ராம்நாட்லேருந்து வந்திருக்காரு. நம்மக்கிட்ட வண்டி வந்து இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட டாக்குமெண்ட் கீழே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாங்கண்ணா. அதே மாதிரி அவர்கிட்ட ஃபீட்பேக்கும் கேட்டுக்கலாங்கண்ணா. நான் ராம்நாட்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து சேனலில் தான் பார்த்து வந்தேன். நான் வந்தது நல்லா பண்ணி கொடுத்தாப்புல. வண்டி பிடிச்சிருந்துச்சி. வண்டியை பார்த்துட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பிடிச்சிருந்துச்சி, நல்லா பண்ணி கொடுத்தாப்புல. சரி. அடுத்து மாருதி ஷிஃப்ட்டுங்கண்ணா. 2016 மாடல் VXI பெட்ரோல் காருங்கண்ணா. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் ஓடிக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. அப்டேட் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது. வண்டியோட டயர்ஸ்னாலுமே ஒரு 80 to 90% கண்டிஷனில் இருக்குண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட், மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லைங்கண்ணா. இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்ஸ்லாம் நீட்டாக போட்டிருக்காங்கண்ணா. எலக்ட்ரிக்கல் ORVM மிரர்ஸ் வந்துருங்கண்ணா. வண்டி சூப்பராக இருக்குது. இது VDI-யான VXI-ண்ணா, பெட்ரோல் VXI பெட்ரோல் வண்டி. பெட்ரோலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 17 சிட்டி மைலேஜ், லாங் ஒரு 18 19 வரைக்கும் கிடைக்குங்கண்ணா. ஆமாம். வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்குது. மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,70,000 கேட்குறோங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, இல்லை சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், லோன் பண்ணி தரலாங்க. லோன் பண்ணிக்கலாம். நான் அடுத்து ஹுண்டாய் சாண்ட்ரோங்கண்ணா. ரீசெண்ட் டைமில் சாண்ட்ரோ பெருசாக நல்ல வண்டியே கிடைக்கிறது இல்லை. சூப்பரான வண்டிங்கண்ணா. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 2013 மாடல் ஹுண்டாய் சாண்ட்ரோ GLS-ங்கண்ணா. பெட்ரோல் காரு, பியூர் பெட்ரோலில் மட்டும் ஓட்டியிருக்காங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்னா. 1,04,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. 1,04 ஓட்டிருக்காங்க. ஆமாங்கண்ணா. ஃபுல்லாகவே ப்ராப்பர் ஹுண்டாய் சர்வீஸில் தான் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. அது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்தாக்கல வண்டி அதை தான் பார்த்தேனே. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன பிரைஸ்? எத்தனை ஓனர்னே? சிங்கிள் ஓனர்ல தாங்கண்ணா இருக்கு. சிங்கிள் ஓனர். டயர்ஸ்னாலுமே ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோலுக்கு இது என்ன ஒரு 15-16 கொடுக்குமா? 17 to 18 உறுதியா கிடைக்கும். நல்லா இருக்கும் வண்டி. இந்த மாதிரி ஓட்டுறதுக்கும் நல்லா ஹைட்டா இருக்கும். சின்ன வண்டியில நம்ம இயான் ஆல்டோக்கு அடுத்து சாண்ட்ரோ, ஐட்டனோட சாண்ட்ரோ கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேண்ணே. எவ்வளவு கேக்குறீங்க? ஆனா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,80,000 கேட்கறோம்னா. ஃபிக்ஸ்டு இல்ல, எல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளால பண்ணி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி தரலாம். 2,80 கேட்குறோம். 2,80 அது சின்னதாக அனுசரிச்சுக்கலாம், பண்ணிக்கலாங்கண்ணா. ப்ரைஸிங் அதுல இருந்து குறைச்சு பண்ணி தரலாம். அதே நேரில் வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்க, வண்டி பாருங்க, பார்த்துட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாங்கண்ணா. அடுத்து 2015 கடைசி 16 ரெஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணா. ஷிஃப்ட் VDI டீசல் வண்டிங்கண்ணா. ஓ, டீசல். ஒரு 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஓகே. சில்வர் கலர் பாடி லைன், அதே மாதிரி பாடி லைன் ரொம்ப கிளீனா இருக்குங்கண்ணா. டயர்ஸ் ஆவரேஜ் ஒரு 50 to 60% கண்டிஷன்ல இருக்கு. இன்டீரியர் சீட் கவர்ஸ், கம்பெனி ஆடியோ சிஸ்டம், இன்டீரியர் நல்லா இருக்கு. சைடு எலக்ட்ரிக்கல் ORVM மிரர்ஸ் வந்துருங்கண்ணா. ஏசியோட கண்டிஷனும் சூப்பரா இருக்கு. சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில. 2 ஓனர்னா 1,09,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுவுமே மாருதி ஷோரூம் சர்வீஸ் தாங்கண்ணா. வண்டி சர்வீஸ் ஹிஸ்டரி தான். PDF கொடுத்துடலாம் கஸ்டமர் வந்தாங்கனாலும். எதுவும் மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளீனா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 2015 கடைசி 16 மாடல் ஷிஃப்ட் VDIக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,75,000 கேட்குறோங்கண்ணா. இந்த பிரைஸும் ஃபிக்ஸ்டு கிடையாது, இதுல இருந்து சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுங்கன்னா பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். வண்டி இன்ஜினோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. மைலேஜுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 22-23 வரைக்கும் கிடைக்கும். டீசல்ல அதுக்கு தாராளமா கிடைக்குங்கண்ணா. இது என்ன இந்த டீசலா இல்ல பெட்ரோல்? 2017 மாடல்னா VXIல ஆப்ஷனல் வேரியன்ட், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ரெட் கலர்னா சிங்கிள் ஓனர் தானா? 4 டயர் பிராண்ட் நியூனா. இன்டீரியர்ஸ், சீட் கவர்ஸ், மேட், ஆடியோ சிஸ்டம். இது VXIல ஆப்ஷனல் வேரியன்ட்னா. 2 ஏர் பேக் வந்துரும். ஓ, இதுல ஏர் பேக் வந்துருது. ABS பிரேக்கிங் வந்துரும். பாடி லைனுமே பாருங்க, சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட எதுவுமே இருக்காது. ரொம்ப பெயிண்டிங் முதற்கொண்டு எல்லாம் மேக்ஸிமம் ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குமா. பரவாயில்ல, அந்த பாலிஷ் போட்டிருந்தாலும்
அந்த ஒரிஜினாலிட்டி தெரியுது இல்ல தனியா. நல்லா ரொம்ப நீட்டா இருக்குங்கண்ணா. டயர்ஸ்னாலுமே புதுசு போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைண்ணா, எடுத்த இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரெடி டு டிரைவ் தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம்ண்ணா. 4,98,000 கேட்கும். 4,98 மினிமம் 5,000 ரூபாய் கம்மி வண்டி இல்லை, 4,98,000 கேட்கும். இதுக்கு எவ்வளோ முன் பணம் கட்டுற மாதிரி? ஆனால் இதுக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா எங்கேருந்து வந்தாலும் பண்ணிக்கலாம். இதாங்கண்ணா இந்த வாட்டி நம்ம ஷிஃப்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், எல்லா பட்ஜெட்லேயும் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2016 மாடல் ஷிஃப்ட் VXI பெட்ரோல்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இது ஓவரால் ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. இன்ஜின் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாடி லைன் பாருங்கள், பாடி லைனுமே நீட்டாக இருக்கும். மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா. சீட் கவர்ஸு, மேட்டு, கம்பெனி ஆடியோ சிஸ்டம், இதில் ABS பிரேக்கிங் வந்துருங்கண்ணா. எலக்ட்ரிக்கல் ORVM மிரர்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். டயர்ஸுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் டயர் போட்டிருக்காங்க. ஒரு 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,75,000 கேட்குறோங்கண்ணா. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, இதுல நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 to 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கண்ணா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கேட்கறது அதுதான். ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குற சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. நம்ம கண்டினியூஸா நம்ம 6th வீடியோவா நம்ம போடுறோம். ஆமா, நல்லா சப்போர்ட் நல்லா இருக்கு. வாங்க ஷோரூம். அதாவது எப்படின்னா நீங்க பொருள் தரமா வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்க்க வந்துருவாங்க. கண்டிப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீடைல்ஸ் கரெக்டா கொடுத்துறணும். ஏன்னா இருக்க வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன். இல்லைனாலும் ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க, கேட்டுக்கலாம். அதே மாதிரி பொங்கலுக்கும் ஷோரூம் ஓப்பனிங்ல தானே இருக்கு. ஆமா, லோன் ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே, சிபில்ல இருந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. சிபில் நல்லா இருக்குன்னா மேக்ஸிமம் 1 or 2 daysல லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. சிப்ல போடுற பணம் வேஸ்டே கிடையாது. கண்டிப்பாங்க. ரீசேல் வந்துட்டு இன்னைக்கு எடுத்தா இன்னும் 4 வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு மார்க்கெட். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் மாறு. வண்டியோட ஒரிஜினல் பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குல்ல. புது வண்டி ரேட் ஏறுது. ஃபேஸ் லிஃப்ட்ங்கற பேர்ல மாடல்ஸே மாத்திடுறாங்க. கண்டிப்பா. சோ வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மாறிடுது. இப்போ எடுக்கிற ரேட்லயே அப்படியே இருக்க மாதிரி இருக்குங்க. 2-3 இயர்ஸ் முன்னாடி என்ன பிரைஸ் யூஸ் கார் போயிட்டு இருந்ததோ இன்னைக்கும் அதே பிரைஸ் தான் போயிட்டு இருக்கு. அதான் யூஸ் கார் மார்க்கெட் பயங்கர பீக். சுசுகியை பொறுத்தவரைக்கும் சுசுகி ஹுண்டாய் ரெண்டுக்குமே பயங்கர ரீசேல் வேல்யூ இருக்கு. அடுத்து 2019 மாடல் ஆல்டோ 800ங்கண்ணா. VXI வேரியன்ட். ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே வண்டி ரொம்ப லோ மைலேஜ் தானே, வெறும் 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 4 டயருமே புதுசுங்கண்ணா, பிராண்ட் நியூ. போட்டு கொண்டு வந்து சேல்க்காக விட்டுட்டு போயிருக்காங்க. இதுவும் குவாலிட்டி பாருங்கண்ணா, சூப்பராக இருக்கும். ஷோரூமில் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம நீட்டாக இருக்கும். சீட் கவர்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்கும். டூல் ஏர் பேக் வந்துருங்கண்ணா. டூல் ஏர் பேக், ABS பிரேக்கிங்னா, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சின்ன காராக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் லேட்டஸ்ட்க்குள்ள வந்துருது இல்ல. ரிவர்ஸ் கேம் வந்துருங்கண்ணா. வண்டி குவாலிட்டி மட்டும் காட்டுங்க, அப்படியே சூப்பரா இருக்கும். ரொம்ப வண்டி தரமா இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, நல்லா இருக்கு. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல. அதுவும் இல்லாம இதுல இன்னொன்னுனா கேஸ் இருக்கு. இதுல பெட்ரோல் பிளஸ் LPG சீக்வென்ஷியல் கிட் போட்டிருக்காங்க. சீக்வென்ஷியல் கிட்டுக்கு பாத்தீங்கன்னா மைலேஜ் ஒரு 15 வரைக்கும் கிடைக்கும். பெட்ரோலுக்கு ஒரு 17 to 18 வரைக்கும் தாராளமா கிடைக்கும். 2 ஆப்ஷனுமே இருக்கு. தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து பார்க்கலாம். வண்டி சூப்பரா இருக்கு. இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா. இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3,70,000 கேட்குறோங்கண்ணா. இதுல இருந்து ஏதோ சின்னதா எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டா பேசி பண்ணி தரலாம். திரும்ப கேட்கறது ஒண்ணுதான், ஷோரூமுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா தெரியும் நம்ம சொல்ற மாதிரி வண்டி இருக்கா என்னன்றது. முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. பெஸ்ட்டான வண்டியை நான் உங்களுக்கு தேடி எடுத்துறேன். ஓகே, வாங்கண்ணா. அடுத்து ஹுண்டாய் இயான்னா 2013 மாடல் D-Lite ப்ளஸ் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. இதுலயுமே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஓடி இருக்கக்கூடிய மைலேஜ் தாங்கண்ணா. எவ்வளோண்ணே? வெறும் 33,000 கிலோமீட்டர் தாங்கண்ணா ஓடி இருக்கு. 33? ஆமா, லாஸ்ட் டேட் வரைக்குமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்கு. ஓட்டவே இல்லையா? ஓட்டவே இல்லை, நல்லா இருக்கும். சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ்க்கு, மேட்டு, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. டயருமே செகண்ட் செட் டயர் போட்டிருக்காங்க. ஒரு 70 to 80% கண்டிஷன்ல நல்லா இருக்கு. வண்டி பாடி லைனுமே பாருங்க, எங்கேயுமே மேஜர் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாம தான் இருக்கும். சின்ன வண்டி. இயான் வந்து எப்பவுமே அதிகமா லைக் பண்ணுவாங்கண்ணா. சின்ன வண்டி மாதிரி தெரியும், ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாத்துக்குமே எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கு ஓட்டிட்டு போறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க ஆல்டோ கம்பேர் பண்ணங்காட்டி இயான் நல்லா இருக்கும், பெஸ்ட்டாவே இருக்கும். நண்டு குஞ்சு மாதிரி அது வாட ஓடி தெரியுமா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,25,000 கேட்குறோங்கண்ணா. இதுல இருந்து சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி தரலாம். மேக்ஸிமம்
எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ சின்னதாக ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தர முடியும். பண்ணிக்கலாம். ஃபினான்ஸ்னு ஃபினான்ஸ் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2030ங்கிறனால ஃபினான்ஸ் ஆப்ஷன் கம்மியாக தானே கிடைக்கும். மேக்ஸிமம் ரெடி கேஷ் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். பண்ணிக்கலாம். நம்ம ஃபினான்ஸ் இருக்க ஆப்ஷன் இல்லை, எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணுங்கிறது அந்தந்த வண்டிக்கு முன்னாடியே வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஒரு சில வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலும் அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அடுத்துமே ஷிஃப்ட்டில் தானே பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டுங்கண்ணா 2019 மாடல் ஷிஃப்ட் VXI பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் காருங்கண்ணா. ஒரு 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட நம்பருமே பாருங்கள், ஃபேன்சி நம்பர் தான் 4656. அதை கவனிக்கலையே நாங்கள். 48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான். இது கியர் பாக்ஸ் என்ன கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க? AMT டிரான்ஸ்மிஷனுங்கண்ணா. ஏன்னா ஒரு மெக்கானிக் சொன்னாங்க, சுசுக்கியில் வந்து AMT எடுத்தவங்க அது மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அதுல வந்து அந்த ஒரு கிளட்ச் ஆட்டோ கிளட்ச் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளட்ச் மட்டும் அந்த செட்டப்பா வச்சிருப்பாங்க. ஸோ சப்போஸ் நாளைக்கு வேலை பார்க்கணும்னாலும் நார்மலா மேனுவல் கியர் எப்படி வேலை பார்க்கணுமோ அது மாதிரி வேலை பார்த்தா வோல்க்ஸ்வேகன் ஸ்கோடாக்கு காஸ்ட் வைஸ் வேலை பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கும். சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும்னா ஸ்கோடாலாம் லாக்ஸ் தான். இது நீங்க கம்மியான கார் வாங்கலாம் ரேட்டு, ஆனா லாக்ஸ்ல செலவு பண்ணணும். சீட் கவர்ஸ் இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணா. டயர்ஸ்னால செகண்ட் செட் டயர் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா. 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,38,000 கேட்கறோம்னா அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணி தர முடியும். இந்த வண்டிக்குமே ஒரு 50,000 to 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. திரும்ப கேட்கறது தான். வந்து வண்டியை செக் பண்ணுங்க. அதுல இருந்து என்ன பெஸ்ட் பிரைஸ் நீங்க கேக்குறீங்களோ என்னால முடிஞ்ச பெஸ்ட் பிரைஸ் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி எடுத்துறேன். மெக்கானிக் செக் பண்றதுனால கூட்டிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே நான் பண்ணுவேன். சுசுகி ஆட்டோமேட்டிக் இந்த வண்டி வந்து அது எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டிப்பா. ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அதோட வேல்யூ தெரியும். ஏன்னா ரீசெல்லுமே இதுக்கு இருக்கும். உங்களுக்கு மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்ல மாருதி பிராண்டுக்கு எப்பவுமே ரீசேல் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக் எல்லாம் நம்ம யோசிக்கலாம். நம்ம ஏன்னா நிறைய ரிவ்யூ பாக்குறோம். மாருதி பெட்டர். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க. செவர்லெட் ஸ்பார்க்குங்கண்ணா. 2012 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தாங்க இருக்கு. பெட்ரோல் பிளஸ் கம்பெனி LPG வந்துடும். வண்டி எந்த பாடி குவாலிட்டி பாருங்களேன். 12 ஆனா ரொம்ப கிளீனா இருக்கும். எந்த ஸ்கிராட்ச் டென்ட் எதுவுமே இல்லை. 12ல LTங்கண்ணா, டாப் அண்ட் வேரியன்ட். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துடும். இது வந்து ஸ்பார்க்லானே அந்த அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே நம்மளே சுசுகியை பத்தி புகழ்றோம்ல. கண்டிப்பாங்க. அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு கம்பெனி ஸ்டாப் பண்ணனால இன்னைக்கு வேல்யூ குறைஞ்சிருச்சு. நல்லா இருக்குங்க, கம்ஃபர்டபுளா போட்டாங்க. 1000 cc இன்ஜின். உங்களுக்கு ஆல்டோலாம் பாத்தீங்கன்னா 800 cc இன்ஜின். பிக்கப்பும் இது நல்லா இருக்கும், பாடி வெயிட்டும் நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கும். வண்டி எதுலயுமே குறை இல்லாம தான் இருக்கும். ஆனா நம்ம மார்க்கெட்ல வேல்யூ கம்மிங்கிறதுல என்ன ஒரு பிளஸ்னா ரேட் கம்மியான எடுக்கிறவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதம். கண்டிப்பாங்க. வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா குறைச்சுதானே வச்சிருக்காங்க. கண்டிப்பா. இப்ப இந்த மாடல் ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம இந்த பிரைஸ் கிடைக்கிறது இன்னைக்கு இது ஒரு மாருதி பிராண்டாவோ ஹுண்டாய் பிராண்டாவோ இருந்தா தாராளமா 2.5 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. இப்ப அது ரேட் நமக்கு கம்மியா கிடைக்குது. குவாலிட்டியான வெஹிக்கிள் ஆயிப்போச்சு. வண்டி சூப்பரான வண்டியாவும் இருக்கும் அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு. இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா 12 சிங்கிள் ஓனர் செவர்லெட் ஸ்பார்க் LT பெட்ரோல் பிளஸ் LPGங்க. 2 ஆப்ஷனுமே வரும். ரெண்டுமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஏசியோட கண்டிஷன் நல்லா இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,78,000 தானே கேட்கும். ரொம்பவே கம்மி தான் கம்பேர் பண்ணி. 2 lakhs கூட இல்ல. 12 மாடலுக்கு 1,78,000 கேட்கும். சிங்கிள் ஓனர். ரெஜிஸ்ட்ரேஷனுமே சென்னை இல்லாம அதோட வெளியே வர நம்பர் தாங்க. நம்பர்ஸ் நல்லா 31. இதுக்கான ஃபினான்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஃபினான்ஸ் கம்மியான ரெடி கேஷ் தான். ரெடி கேஷ் இந்த இதுல போடுற அமௌண்ட் எல்லாம் நல்ல ஒரு ஆமா நான் பெட்டர். ஏன்னா ஒரு 2 வீலர் காஸ்ட் தானே வச்சுக்கோங்களேன். 2 வீலர் காஸ்ட் தானே. 2 வீலர் நான் போய் ஸ்கூட்டி பார்க்கறேன் 130. சரி ஓகேண்ணா. பாருங்க அடுத்து ஒரு மாருதி செலீரியோனா 2016 மாடல் ZXi ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பியூர் பெட்ரோல்ல இருக்குங்கண்ணா. வண்டி ஓவரால் ஓடி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு. 4 சஸ்பென்ஷன் மாத்திட்டாங்க. ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு போட்டிருக்காங்கண்ணா. எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் இல்லைண்ணா. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்குண்ணே. ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். சிங்கிள் டிரைவர் ஏர் பேக் வந்துரும். ABS பிரேக்கிங், GPS ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்ல? ஆமாண்ணா. GPS ட்ராக்கிங் வந்துரும். ஆண்ட்ராய்டு வச்சாலே GPS வந்துருமானே? ஆண்ட்ராய்டு இல்ல, அது எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா. வேணும்னா மாடியூல் எக்ஸ்ட்ரா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது எவ்வளவு வரும்? அது கம்மியா தானே ஒரு மட்டும்னா. உங்களுக்கு GPS ட்ராக்கிங் வராது. நேவிகேஷன் நீங்க மேப் போட்டுட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லயே மேப் போட்டீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே. என்னென்ன இதுக்கு பிரைஸ்? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,80,000 கேட்குறோம்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டியோட குவாலிட்டி செக் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். ஓகே. வண்டி எல்லாமே
ரொம்ப நீட்டான வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லா வண்டிக்குமே சர்வீஸ் ரெக்கார்டு இருக்க மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஃப்ளட்டோ ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்ட வண்டி டச் ஆன வண்டிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரும் எடுத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே செக் பண்ணி தான் தரோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணே. அது போக அவங்களுக்கும் செக் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாலும் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ஓகேண்ணே. அடுத்து ஓகே போகலாங்க.